ரைட். ஸோ ஆசிலேஷனோட கிராஷ் ஃபிசிக்ஸில் நம்ம இருக்கோம். ஸ்க்ரீன் செக் பண்ணிக்கோங்க. டாப்பிக்கோட பேர் ஆசிலேஷன். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த லெசன் அவ்வளோ ஈஸி. ஆசிலேஷன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னா கூட ஈஸியாக கற்றுக்கலாம். இது ஒரு பெண்டுலம். நான் பழைய கதை டெரிவேஷன் அதெல்லாம் வேணாம், டைரக்டா ஃபார்ம்ல எப்படி சம் போடணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துறேன். அப்படியே பார்த்துட்டே வா. ஆசிலேஷன் ஒரு பெண்டுலம். இதான் மீன் பொசிஷன். மீன் பொசிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஆசிலேட் பண்றீங்க, பாசிட்டிவ் மேக்ஸிமம் போயிட்டு நெகட்டிவ் மேக்ஸிமம் வந்து அகைன் மீன் வருது. இதுதான் ஒரு ஆசிலேஷன். ரைட்டா? ஸோ தம்பியோ தங்கச்சியோ ஒரு ஊஞ்சல் உட்காந்துருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பேக்ல அவங்கள கொண்டு வந்து ஆசிலேட் பண்ணுவீங்க. இங்க இருந்து ஆசிலேட் பண்ணுவீங்க, போயிட்டு இப்படி வரும். இது ஒரு ஆசிலேஷன். மேக்சிமத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணா காஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். மீன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா சைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். இது மீன்ல இருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் அகைன் மீன், நெகட்டிவ் மேக்ஸிமம் அகைன் மீன். இது ஒரு ஆசிலேஷன். இதை இங்க பாருங்க, இந்த ஹாஃபையும் இந்த ஹாஃபையும் கட் பண்ணிட்டு இப்படி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஆசிலேஷன். என்ன, இது மீன் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சைன் 0 0, பட் காஸ் 0 1. மீன் பொசிஷன்ல இருந்து ஆசிலேட் பண்ணீங்கன்னா சைன் ஃபங்க்ஷன், எக்ஸ்ட்ரீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா காஸ் ஃபங்க்ஷன். இப்பதான் அந்த லெசனுக்குள்ளார என்டர் ஆவறீங்க. சரி, ஒரு ஆசிலேஷன்ன்றது புரிஞ்சுக்கிட்டோம். மீன்ல இருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் அகைன் மீன், நெகட்டிவ் மேக்ஸிமம் அகைன் மீன். இல்ல வெர்டிகலா எப்படி சார் சொல்றது? இது மீன் பொசிஷன், பாசிட்டிவ் மேக்ஸிமம் அகைன் மீன், நெகட்டிவ் மேக்ஸிமம் அகைன் மீன். இது ஒரு ஆசிலேஷன். இல்லனா அல்டர்னேட்டிவ் கரண்ட்ல எல்லாம் படிச்சுமே, இது ஒரு ஆசிலேஷன். இந்த இடம் மீன் π/2, π 3π/2, 2π. இது ஒரு ஆசிலேஷன். அப்ப ஆசிலேஷன், வைப்ரேட்டரி, ஸோ இதெல்லாம் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், விச் மீன் டு அண்ட் ஃப்ரோ மோஷன். டு அண்ட் ஃப்ரோ மோஷன்னா மீன்ல இருந்து கிளம்பி பாசிட்டிவ் மேக்ஸிமம் போயிட்டு அகைன் மீன் வர்றது, திரும்ப நெகட்டிவ் மேக்ஸிமம் போயிட்டு அகைன் மீன் வருது. முன்னும் பின்னும் அர்த்தம். டு அண்ட் ஃப்ரோ, டு அண்ட் ஃப்ரோ, டு அண்ட் ஃப்ரோ. ஸோ இது எஸ்ஹெச்எம். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது உங்களுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரியுதான்னு பார்க்கணும். ஒரே நிமிஷம். ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. y1 equal to a sin omega t plus பைன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பை என்ன தேவையோ அதை மட்டும் கற்றுக் கொடுக்குறேன். இது எப்படி வந்தது, எங்க இருந்து வந்தது, அங்கெல்லாம் நான் போகல. ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும். y2 equal to a sin omega t plus π/2. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆம்ப்ளிடியூட்னு தெரியும். ஆம்ப்ளிடியூட்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இடம் ஒமேகா டி, ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, பை அப்படின்னா ஃபேஸ். ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல செகண்ட் எழுதணும். ஏற்கனவே எல்லாமே பழைய பசங்க தான் தெரிஞ்சிருக்கும். ஒமேகா டி π/2 மைனஸ் போட்டு ஃபர்ஸ்ட் ஒன் எழுதணும். பை செகண்ட ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன், மைனஸ் போட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் எழுதியிருக்கேன். ஒமேகா டி பிளஸ் π/2 மைனஸ் ஒமேகா டி மைனஸ் பை. ஒமேகா டி போயிடுச்சு. π/2 மைனஸ் பை, மைனஸ் π/2. அப்ப இதுக்கான ஃபேஸ் டிஃபரன்ஸ் மைனஸ் π/2. ஆமா சார். மைனஸ் வந்ததுனால செகண்ட் ஒன் வந்து லாக்ஸ், y2 லாக்ஸ், y2 லாக்ஸ் y1 பை π/2. இதே ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிருந்தா ஃபர்ஸ்ட் ஒன் வச்சு தான் சொல்லணும். அதனாலதான் நீங்க ஒன்றை மட்டும் கத்துக்கோங்க. செகண்ட் லீட்ஸா லாக்ஸா, மைனஸ்ல வந்தா லாக்ஸ், பிளஸ்ல வந்தா லீட்ஸ். இப்படிதான் ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க கத்துக்கணும். சரி, இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லி கொடுங்க. y1 equal to a sin omega t, y2 equal to a cos omega t. Find the phase difference between them. யாராவது சொல்ல முடியுமா? ஆன்சர் என்ன? ஒரு சைன் ஒரு காசு வந்தா சரி நானே சொல்லவா? π/2. எப்பவுமே சைன் ஃபங்க்ஷனா இருக்கு, இது காஸ் ஃபங்க்ஷனா இருக்கு. நீ என்ன பண்ணுவேன்? இந்த வாத்தியார் செகண்ட் ஃபர்ஸ்ட் எழுத சொன்னாரு, மைனஸ் ஒமேகா டி ஈக்குவல் டு 0. சார் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 சார், இன் ஃபேஸ். இப்படி யோசிப்பீங்க. ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷனா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த காசை சைனா மாத்துங்க. ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் π/2ன்னு சொல்லலாம், மைனஸ் π/2ன்னு சொல்லலாம். கத்துக்கிட்டீங்களா? π/2
π/2 லீட்ஸ் இல்ல π/2 லேக்ஸ். ஆனா ஃபேஸ் டிஃபரன்ஸ் π/2. ரைட் அப்பா ஒரே நிமிஷம். மேடம் வணக்கம், கிளாஸ்ல இருக்காங்க மேடம். ஹலோ சொல்லுங்க மேடம், டெக்ஸ்ட் பண்ணுங்க. சரிங்க மேடம், கண்டிப்பா. இல்லைன்னா 3 o'clock கூப்பிடுங்க மேடம். ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். நீங்க ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடுங்க. காலையில் பாட்டி சார் வந்தாங்களா? சரிங்க மேடம், சரிங்க மேடம். நான் அப்போ ஈவினிங்காக கால் பண்ணுறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ரைட் மேம், சாரி. ஸோ ஏரின், குட் ஆஃப்டர்நூன் மேம். சவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளியராக இருக்கு எல்லாருக்குமே? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. ஸோ ஒரு சைன் ஃபங்க்ஷன் ஒரு காஸ் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா ஃபேஸ் வந்து π/2. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தேவை, சரியா? ஓகே சார், ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டோம். டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸு, கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி, ஸ்ப்ரிங்கு, இது எல்லாத்தையும் பேசுங்க சார். சூப்பராக முடிச்சிடலாம். பை லெசன் 2 கொஷின் சூப்பராக இருக்கும். நீ பாருங்களேன், x = 0 இந்த இடம் பாசிட்டிவ் மேக்ஸிமம், இந்த இடம் x = +a. திரும்ப அகைன் ரிட்டர்ன் வருது மெயின் பொசிஷன். நான் உனக்கு புரியறதுக்காக எனக்கு கீழே வந்து போற மாதிரி காமிச்சிருக்கேன். நெகட்டிவ் மேக்ஸிமம் x = -a. அகைன் மெயின் பொசிஷன். ரைட்டா? சார் இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் என்னங்க சார்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் x = a sin ωt. இப்போ டெரிவேஷன்லாம் போட்டோன்னா லெசன் முடிக்க முடியாது, உனக்கு அது தேவையும் இல்லை. இது எப்படி வந்து நான் சர்க்குலர் மோஷன் போட்டு சர்க்குலர் மோஷன்ல வெர்டிகல் டயாமீட்டர்ல எடுத்துட்டு வரணும். x = a sin ωt. a ஆம்ப்ளிடியூட், ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, t டைம் பீரியட். சரி, இதே ஆசிலேஷன் பெண்டுலத்துல நடந்தா y போட்டுக்கணும். y = a sin ωt. டிஸ்பிளேஸ்மெண்ட் y ஆக்சிஸ்ல இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும். வைப்ரேட்டரி மோஷன் இப்படி இருந்தா அப்பயும் y = a sin ωt. இப்ப ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஒரு ரூம்ல அந்த ஃபேன் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு பால் ஒன்று அட்டாச் ஆயிருக்கு. இப்போ ரெஸ்ட்ல இருக்கு, நீ சும்மா ஆசிலேட் பண்ற, அது மாட்டும் இப்படி போகுது. அப்ப இந்த இடம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த இடம் தான் +a மேக்ஸிமம் போயிடுது. ஊஞ்சல நம்ம ஆசிலேட் பண்றோம்ல, அதே நம்ம திரும்ப அங்க இருந்து மீன் பொசிஷன் வருது. இந்த இடம் y0, அகைன் நெகட்டிவ் மேக்ஸிமம், அகைன் மீன். இது வந்து ஒரு ஆசிலேஷன். இப்போ விளையாட போறது இங்க தான் விளையாட போறோம். இந்த இடத்துல எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த இடத்துல எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்க எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்க எவ்வளவு ஆங்கிள், எவ்வளவு ஃபேஸ் டிஃபரன்ஸ், எவ்வளவு கைனடிக் எனர்ஜி, எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி, எல்லாத்தையும் ஒரு சின்ன ஸ்கிரீன்ல அப்படியே முடிச்சு கொடுத்துலாம். இப்ப y = a sin ωt. முதல்ல இந்த ஈக்குவேஷனை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க. sin ஒமேகாவுக்கு பதிலா 2π/t எழுதலாம். t a sin 2π/t t கத்துக்கிட்டீங்களா? தீட்டா தான் ஒமேகா டி. ஏன்னா ஒமேகாவுக்கு பதிலா θ/t நீ சர்க்குலர் மோஷன்ல படிச்சிருக்க. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். y = a sin 2π/t × t. இல்லைன்னா y = a sin ωt இருக்குல்ல, ωt-க்கு பதிலா 0ன்னு கொடுங்களேன். அதாவது இந்த இடம் தானே ωt 0, sin 0 0. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல 0. கத்துக்க முடியுதா? ωt-க்கு பதிலா கரெக்டா இங்க கொடுத்தீங்கன்னா π/2ன்னு கொடுத்து பாருங்க. π/2ன்னு கொடுத்தீங்கன்னா sin π/2 1, y = +a. அதே மாதிரி இங்க வரும்போது y = -a. திரும்ப 360 0. அப்ப y = a sin ωt. அந்த ஆங்கிள் தான் ωt. பாருங்க, இது ஒரு ஆசிலேஷன். புரிய வைக்கிறது ஒரு 10 நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் நான் கடகடன்னு போயிடுறேன். ஏன்னா இது புரிஞ்சாதான் உனக்கு அடுத்தடுத்து புரியும். இந்த இடம் எப்பவுமே 0. இந்த இடம் π/2, இங்க π, இந்த இடம் 3π/2, இங்க 2π. கத்துக்கிட்டீங்களா? ωt 0ன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஏன்னா ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும், y = a sin ωt. ωt-க்கு π/2ன்னு கொடுங்க, y = +a. இந்த இடம் மேல +a. ωt-க்கு π கொடுத்தீங்கன்னா y0. ωt 3π/2, y -a. இந்த இடம் ωt 2π, அகைன் y0. இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன்.
கம்ப்ளீட் ஆசிலேஷன் கத்துக்கிட்டீங்களா? இதுல என்ன கேட்பாங்க சார், ஒய்க்கு பதிலா a/2 அப்போ ஒமேகா டி எவ்வளோ? இப்போ நிறைய சம்மு எல்லாமே உனக்கு தெரியும், நைட்டே உட்காந்து ஹானஸ்டா இந்த லெசனை படிச்சு முடிச்சிரு. y a/2னா ஒமேகா டி என்னவா இருக்கும்? உடனே என்ன பண்ண, நீ ஃபார்முலா எழுதுவியா? y ஈக்குவல் டு a sin ஒமேகா டி. ஆமா சார், yக்கு பதிலா a/2, இங்க ஒரு a, இங்க sin ஒமேகா டி. a போயிடுச்சு. அப்ப இங்க இருந்து sin ஒமேகா டி வேணும்னா 1/2. இப்ப சைனோட எந்த ஆங்கிளுக்கு 1/2 வரும்? 30 டிகிரி. அப்போ ஒமேகா டி ஈக்குவல் டு 30 டிகிரி. 30 டிகிரிலாம் எழுதக்கூடாது, π/6. டைம் பீரியட் என்னன்னு கேட்பாங்க. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் பாதியா இருக்கும் பொழுது எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்பாங்க. எவ்வளவு டைம் ஆகும்? ஒமேகா டி, அதாவது ஒமேகாவுக்கு பதிலா 2π/t. கவனமா கவனி, t ஈக்குவல் டு π/6. பை போயிடும், பை போயிடுமா சார்? டி தானே வேணும். எந்த டி வேணும்? கேபிட்டல் டி வேணும். அப்ப கேபிட்டல் டி வேணும்னா ஒரே நிமிஷம், இந்த டி அந்த பக்கம் போயிடும், 6 கீழே இறங்கிடும். சரி, ஸ்மால் டி வேணும். டி வேணும்னா டோட்டல் டைம் பீரியட்ல பை 12. கரெக்டா பாருங்க, டி ஈக்குவல் டு t/12. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? பை இத டைரக்ட் கொஸ்டின். மீன் பொசிஷன்ல இருந்து ஹாஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? டோட்டல் டைம் பீரியட்ல t/12. டோட்டல் டைம் பீரியட் என்ன தெரியுமா? ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷனுக்கான டைம் தான் டோட்டல் டைம் பீரியட். இங்க பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் வர்றதுதான் ஒரு டைம் பீரியட். அப்ப இது பாதி டைம் பீரியட் t/2, இது அதுல பாதி t/4. ரைட்டா? ஒரு பெண்டுலம் இங்க இருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் போயிட்டு அகைன் மீன் வந்து நெகட்டிவ் மேக்ஸிமம் அகைன் மீன் போகுது, இது ஏன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 0ல இருந்து a/2 வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? t/12 ஆகும். அப்ப நீங்க நினைச்சிட்டு இருப்ப a/2ல இருந்து a போறதுக்கும் t/12 தான் ஆகும் நினைச்சிட்டு இருப்ப. அதான் தப்பு. போக போக ஸ்லோ ஆயிடும், டைம் பீரியட் இன்னும் மாறும். செக் பண்ணிடுவோமா? பை இந்த இன்ஃபர்மேஷன் தெரியலன்னா என்கிட்ட கேட்டுக்கோ. 0 to a/2 டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் a/2க்கு போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது? t/12. ஏன் கேள்வி என்ன தெரியுமா? கொஸ்டின் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கும். a/2ல இருந்து a போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? இங்க பாரு, இதான் மீன் பொசிஷன், x = 0. இந்த இடம் தான் a/2, இந்த இடம் தான் a. இந்த இடம் t/12 எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா, a/2ல இருந்து a போறதை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன சார் பண்ணணும்? 0 to a கண்டுபிடிச்சிருங்க, 0 to a/2 கண்டுபிடிச்சிருங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா a/2 to a கிடைச்சிரும். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 0 to a/2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 0 to a கண்டுபிடிங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் a ன்னு எடுத்துக்கோ. ஃபார்முலா என்ன? y ஈக்குவல் டு a sin ஒமேகா டி. yக்கு பதிலா ஏன்னு சொன்னீங்களே சார்? ஆமா, a sin ஒமேகா டி. a போயிடுச்சு. sin ஒமேகா டி ஈக்குவல்ஸ் டு 1. ஒமேகா டி sin 90. அப்போ ஒமேகா டி ஈக்குவல் டு π/2. அதுக்கப்புறமா ஒமேகா உடைச்சிட்டு அங்கேருந்து டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். ஒமேகா உடைச்சிட்டீங்கன்னா 2π/t into t ஈக்குவல் டு π/2. பை போயிடுச்சு. இந்த t வேணும்னா கேபிட்டல் t/4. சூப்பரா இல்ல? அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? 0ல இருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் போறதுக்கு t/4 டைம். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு மேக்ஸிமம் போக t/4. அடுத்தது இங்க வரதுக்கு ஒரு t/4, இங்க வரதுக்கு ஒரு t/4, இங்க போறதுக்கு ஒரு t/4. அப்போ ஒரு t ஆயிடும். 0 to a ஒரு t/4, a to 0 ஒரு t/4, திரும்ப 0 to -a ஒரு t/4, -a to 0 ஒரு t/4. 4 t/4 தான் ஒரு t. இப்ப பிரச்சனை என்னன்னா a/2 to a. சார் அப்ப t/4ல இருந்து t/12 மைனஸ் பண்ணணும். ஏன்னா டோட்டலா போறதுக்கு t/4, a/2 போறதுக்கு t/12. அப்ப இந்த இடம் தான் நமக்கு வேணும். இப்ப பாருங்க, t/4ல இருந்து t/12 மைனஸ் பண்ணுங்க. 12t - 4t / 48, இல்ல எல்சிஎம் எடுத்து கூட போட்டுக்கோ. 8t/48, 1 8 6 48, t/6. இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு a/2ல இருந்து a சொல்லியிருக்கேன். அவங்க எது வேணாலும் சொல்லலாம். ரைட்டா? இந்த கொஸ்டின் ஒரே ஒரு டைம் ஞாபகப்படுத்துறேன், எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன். x = 0, x = இந்த இடம் a/2,
இந்த இடம் ஏன்னு வச்சுக்கோங்களேன். 0 to a/2 போறதுக்கு t/12 ஆகுது. எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். 0 to a போறதுக்கு t/4 டைம் ஆகுது. அப்ப a/2 to a போறதுக்கு டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. அதனால பெருசுல இருந்து சின்னதை மைனஸ் பண்ணணும். 0 to a ல இருந்து 0 to a/2 மைனஸ் பண்ணா t/6 கிடைக்கும். இதெல்லாம் மாறாதுப்பா, நீங்க அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். டைரக்டா இதெல்லாம் மாறவே மாறாது. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்களே. இங்க பாருங்க, y equal to a sin omega t. அப்படியே கொஞ்ச நேரம் பாரு, yக்கு பதிலா a/2, a/3, a/4, a/5 என்ன வேணாலும் கொடுக்கலாம். டைம் பீரியட் கேட்டாங்கன்னா ஒமேகாவை உடைக்கணும். ஒமேகாக்குள்ளாரதான் 2π நியூ இருக்கு, ஒமேகாக்குள்ளாரதான் 2π/t இருக்கு. இந்த டைம் கேட்பாங்க. ஸ்மால் டி வேணும்னா என்ன பண்ணணும்? y வந்து a/2 போகணும்னா t என்னவா இருக்கும்? அப்ப இந்த t தான் கொஸ்டின்னா அந்த t தேடி நீங்க போகணும். அந்த yக்கு பதிலா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆம்ப்ளிடியூட். ரைட்டா? ரொம்ப ஈஸி, பயப்படலாம் தேவையில்லை. வெறும் சின்ன சின்ன குட்டி குட்டி ஈக்குவேஷன் தான். y equal to a sin omega t. இந்த ஃபார்முலா பயன்படுத்துறீங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. டக்குன்னு எந்த சமமும் கண்ணில் படல. சரி, ஓகே. கொஸ்டின் நம்பர் 23, குரூப் பேரலர். அடுத்த செஷன் வரும்போது ஷேர் பண்ணிடுறேன். என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். x equal to a sin omega t. இதுல x equal to 0 to a/2 போற டைம் வந்து t1. x equal to a/2 ல இருந்து a போற டைம் t2. t1 is to t2 என்னவா இருக்குன்னு கேட்கிறேன். 0 to a/2 என்னவா டைம் சொன்னேன்? பாய் தரேன். t/12. t/12 நல்லா சொன்னமா. t/12 இது t/12. a/2 to a t/6. அப்ப t/12 t/6 ரேஷியோ என்ன? ஆப்ஷன் 1:2. அதாவது ஆப்ஷன் ஏ வந்து 1:1, பி வந்து 1:2, சி வந்து 1:3, டி வந்து 2:1. யோசிச்சு சொல்லு. ஒன்ட்ட ஆப்ஷன் இருக்கு, இங்க எல்லாமே இருக்கு. 1:2. 2:1. 1:2 சார். 1:2மா? 1:2 தான் ரைட்டு. அதாவது t1:t2 என்ன தெரியுமா அர்த்தம்? t1/t2 அர்த்தம். இங்கதான் தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் கொடுத்துருந்தேன். அப்ப t1/t2னா t/12/t/6. அப்படியே tt கேன்சல் ஆயிடுச்சு, 6/12. அதனால 1/2. அதனால 1:2. பாத்தியா என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்ட்டு? நீ என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியுது. கீழே 12, இந்த பக்கம் 6, 2:1 8. தப்பு பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. எப்ப வந்து ரேஷியோ கேட்டாலும் அதாவது t1:t2 அப்படின்னா அது t1/t2ன்னு அர்த்தம். ரைட்டா? ஏற்கனவே ஒரு நீட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 23 ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோ. கத்துக்கிட்டீங்களா? அப்ப இந்த y ஃபார்முலாவை எப்படி எழுதணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்க. அடுத்து v போயிடலாமா? வெலாசிட்டி y equal to a sin omega t. இது வந்து ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல அந்த பார்ட்டிகல் எங்க இருக்கு, இந்த டைம்ல, இந்த ஆங்கிள் எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் y ஃபார்முலா. அந்த நேரத்துல எவ்வளவு வெலாசிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ yக்கு பதிலா v வேணும்னா y ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், dy/dt. a sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, d/dt of a sin omega t. அப்ப எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா v equal to a omega cos omega t. a omega cos omega t. நான் சொல்லல, டெரிவேஷன் போட்டோன்னா அந்த லெசன் முடிக்க முடியாது, உனக்கு தேவையில்லைன்ட்டு தான்.
ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிள் டிஃபரன்சியேஷன் தான். v equal to a omega cos omega t. v equal to a omega cos omega t. கொஞ்ச நேரம் அப்படியே இந்த ஈக்குவேஷன் பாருங்க. இந்த ஈக்குவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லி தரேன். v equal to a omega cos omega t. ஓகே, அப்போ காஸ்ல இருக்கு. இதோட கிராஃப் எப்படி இருக்கும் தெரியுமா? மேக்சிமத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பை எப்பவுமே காஸ் கிராஃப் கொசைன் கிராஃப் மேக்சிமத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சைன் கிராஃப் மீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஒமேகா டிக்கு 0ன்னு கொடுத்தீங்கன்னா காஸ் 0 1 v equal to a omega, அதாவது ஒமேகா டி 0வா இருக்கும் பொழுது வெலாசிட்டி மேக்சிமம் a omega. சரி, அப்ப மீன் பொசிஷன்ல தான் வெலாசிட்டி மேக்சிமமா? ஆமா. மீன் பொசிஷன்னா எந்த இடம் சார்? கொஞ்சம் நல்லா கவனி. இதான் பெண்டுலம், பாசிட்டிவ் மேக்ஸிமம் நெகட்டிவ் மேக்ஸிமம் மீன். இப்போ இந்த இடம் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, இந்த இடம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிளஸ் ஏ, டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் ஏ, தெரிஞ்சு போச்சு. மீன் பொசிஷன் வெலாசிட்டி மேக்ஸிமம் ஏ ஒமேகா. ஏன் தெரியுமா? கீழே இருந்து போக 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 வெலாசிட்டி குறையும் 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 குறையும், இங்க போயிட்டு நின்றுதான் திரும்பும். வெலாசிட்டி 0. எக்ஸ்ட்ரீம்ல வெலாசிட்டி 0. நம்ப மாட்ட அப்படின்னு நீ சொன்னா ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி, இந்த இடம் கரெக்டா π/2. ஏன் π/2 தெரியுதா? இது 0, இந்த இடம் கரெக்டா π/2, அடுத்து இந்த இடம் π, இந்த இடம் 3π/2, அகைன் 2π. தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் உனக்கு. ஒரு டைம் பீரியட் t/4, அடுத்த டைம் பீரியட் t/4, அடுத்த டைம் பீரியட் t/4, அடுத்தது t/4. 4 t/4 சேர்ந்து தான் ஒரு t. அப்ப இங்க வெலாசிட்டி எவ்வளவு சார்? 0. கத்துக்கோங்க. அட் மீன் பொசிஷன் வெலாசிட்டி மேக்ஸிமம், மீன் பொசிஷன் வெலாசிட்டி மேக்ஸிமம், எக்ஸ்ட்ரீம் வெலாசிட்டி 0. அப்ப v equal to a omega cos omega t. இதுலயுமே ஒமேகா டி வேல்யூ கொடுத்துட்டு v கேட்பாங்க. இப்போ ஒமேகா டி equal to π/3. v என்ன? v equal to a omega cos π/3. π/3 60 டிகிரி, cos 60, cos 60 1/2. அப்ப a omega by 2, இது v. புரிஞ்சுக்க முடியுதா? அவங்க ஒன்னு ஒமேகா டி கொடுத்துட்டு v கேட்கலாம், இல்லனா v கொடுத்துட்டு இங்கேயும் டைம் பீரியட் கேட்கலாம். ஒமேகாக்குள்ளார டைம் பீரியட் மறைஞ்சிருக்கு, ஃப்ரீக்வன்சி மறைஞ்சிருக்கு. v equal to a omega cos omega t. கத்துக்கிட்டீங்களா? இதுல ஏற்கனவே கேட்ட ஒரு கொஸ்டின். இதோட ஈக்குவேஷன் சர்க்குலர் ஈக்குவேஷனா எலிப்டிக்கல் ஈக்குவேஷனா? கண்டிப்பா எலிப்டிக்கல் ஈக்குவேஷன். ஏன் தெரியுமா? இப்ப v equal to a omega cos omega t. ஒரு நிமிஷம் இதை கவனிங்க. இதை மட்டும் ஒரு சின்ன டெரிவேஷன் போட்டு காமிக்கணும், இல்லைனா புரியாது சுத்தமா. புரியலன்னா சொல்லிடு. இந்த லெசன் உன்னை காப்பாற்ற போற லெசன். கவனம் பட்சியோ. y equal to a sin omega t. y equal to a sin omega t. cos omega t க்கு பதிலா sin square theta plus cos square theta equal to 1, cos square theta equal to 1 minus sin square theta. சின்ன புள்ளைல இருந்து படிச்சுன்னு இருக்கேன். cos theta வேணும்னா root of 1 minus sin square theta. v equal to a omega cos omega t root of 1 minus sin square omega t. இங்க இருந்து வாங்க, sin omega t க்கு பதிலா y by a omega root of 1 minus sin omega t க்கு y by a, y by a. அப்ப y square by a square. அதனால v equal to a omega root of a square minus y square by a square. ரூட்டை விட்டு வெளில போட்டேன். அப்ப நீ ஃபைனலா தேடி வந்தது v equal to omega root of a square minus y square by இது ரெண்டாவது ஈக்குவேஷன். வெலாசிட்டிக்கு ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க படிக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு y வச்சு படிக்கணும், வித் ரெஸ்பெக்ட் டு a omega cos வச்சு படிக்கணும். நான் திரும்ப எழுதி தரேன். v க்கு பதிலா a omega cos omega t, v க்கு பதிலா omega root of a square minus y square. ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். பாருங்க, omega t 0, omega t π/2, omega t π, omega t 3π/2, omega t 2π. ஸோ v ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாத்தீங்கன்னா y equal to 0னா என்ன அர்த்தம் சார்? y equal to 0னா அட் மீன் பொசிஷன் அர்த்தம். நான் சொல்றதுலாம் அப்படியே கற்பனையா கொண்டு வாங்க. அட் மீன் பொசிஷன், மீன் பொசிஷன்ல வெலாசிட்டி மேக்ஸிமம் a ஒமேகா. பாருங்க y 0, ரூட் ஆஃப் a ஸ்கொயர் a ஒமேகா. இங்க பாருங்க அட் மீன் பொசிஷன் ஒமேகா t 0, அட் மீன் பொசிஷன் ஒமேகா t 0.
v equal to a omega. இப்படி போட்டாலும் அதான் வரப்போகுது, அப்படி போட்டாலும் அது with respect to y, with respect to omega t. இப்போ இதுல y க்கு பதிலா a by 2, y க்கு பதிலா a by root 2 என்ன வேணாலும் கொடுப்பாங்க. அந்த இடத்துல வெலாசிட்டி எவ்வளோ? அப்ப நீங்க செகண்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும். cos omega t ஆங்கிள் கொடுத்துருவாங்க. omega t equal to pi by 6, pi by 3, pi by 4. அப்ப வெலாசிட்டி எவ்வளோ? இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். ரைட்டா? இந்த ஈக்குவேஷனை எப்படி உடைக்கிறேன்னு பாருங்க. v equal to omega root of a square minus y square. இந்த ஈக்குவேஷன் சர்க்குலர் ஈக்குவேஷனா எலிப்டிக்கல் ஈக்குவேஷனா ஏதாவது ஆப்ஷன் இருக்கும், பாரபாலிக் ஈக்குவேஷனா இருக்கும். இது ஒரு எலிப்டிக்கல் ஈக்குவேஷன். சரி, நம்ப மாட்டோம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணு. y square a square minus y square, omega square a square minus y square. v square by omega square equals to a square 1 minus y square by a square. சரிதானா? omega square கீழே வந்துருச்சு, a square நான் என்ன பண்ணிட்டேன், டேக் அவுட், வெளில எடுத்துட்டேன். அடுத்தது இங்க இருக்கிற மைனஸ் வேல்யூ அப்படி இந்த பக்கம் பிளஸ் வந்துருச்சு. இந்த a square கீழே இறங்கிடுச்சு. இப்போ v square a square omega square plus y square by a square equals to 1. பார்த்தாலே தெரியலையா? x square by a square plus y square by b square equal to 1 சர்க்குலர் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே தெரிஞ்சு போச்சு அது எலிப்டிக்கல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு. அப்ப நல்லா கத்துக்கோங்க. SHMல வெலாசிட்டி ஈக்குவேஷன் என்ன ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா சர்க்குலர், பாரபாலிக், எலிப்டிக்கல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடம் எலிப்டிக்கல் ஈக்குவேஷன். ரைட்டா? ஸோ எலிப்டிக்கல் ஈக்குவேஷன். ஸோ v square by a square omega square plus y square by a square equal to 1 இந்த ஃபார்ம்ல கிடைக்கிறதுனால சர்க்குலர் கிடையாது. அதனால இது எலிப்டிக்கல் ஃபார்ம்ல கிடைக்கிறதுனால எலிப்டிக்கல் ஈக்குவேஷன் கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம். இப்படி இந்த ஃபார்ம்ல பார்த்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்றேன் கேளு, தடுமாறிடாத, கவனமாரு. உன் கொஷின் பேப்பர்ல எப்பெல்லாம் நீங்க மேக்சிமம் வெலாசிட்டின்னு படிக்கிறீங்களோ, கால் வாங்கல, எப்பெல்லாம் மேக்சிமம் வெலாசிட்டின்னு படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் vmax equal to a ஒமேகான்னு வச்சுதான் சம் போடணும். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் v equal to a omega cos omega tன்னு தெரியும். மேக்சிமம் எங்க? அட் மீன் பொசிஷன்ல தான் மேக்சிமம். vmax a omega. இதுல எல்லாம் என்ன பண்றாங்க பாரு, a ஒமேகாவுக்கு பதிலா 2 pi t. இதே மாதிரி நிறைய சம் உள்ள இருக்கு. ஒமேகாவுக்கு பதிலா 2 t இல்லைன்னா a ஒமேகாவுக்கு பதிலா 2 நியூ இல்லைன்னா 2 என்னவா விருப்பம் தான். இப்போ இன்னொரு கொஸ்டின்ல பார்த்தேன், vmaxக்கும் a maxக்கும் ரேஷியோ கொஸ்டின். இன்னும் உனக்கு ஆக்சலரேஷன் சொல்லி தரல, சொல்லி கொடுத்த பிறகு அந்த சம்ம நான் போட்டு காட்டுறேன். ரைட்டா? கொஸ்டின் நம்பர் 12 கவனிங்க. எல்லாரும் குரூப் பாருங்க. क्वेश्चन नंबर 12 पर ஷேர் பண்ணிக்கலாம், டைம்ல விட்டாச்சு. ஒரே நிமிஷம். ஃபார்முலா சொல்லிடுறேன். v equal to a omega cos omega t. क्वेश्चन नंबर 12. A particle performing simple harmonic motion found at its equilibrium time வந்து 1 second and it found have a speed, equilibrium na mean position அர்த்தம். found have a speed 0.25. நீ அதெல்லாம் 1/4 னு மாத்திக்கிறது நல்லது. at t equal to 2 second. இந்த இடம் t equal to 2 second. total time period 6 second. calculate amplitude கேக்குறாங்க. क्वेश्चन ஒழுங்கா படிங்க. A particle performing simple harmonic motion is found, equilibrium வந்து கரெக்டா 1 செகண்ட்ல, and it's found to have a speed 0.25 meter per second 2 செகண்ட்ல. அப்ப the period of oscillation 6 செகண்ட் கொடுத்துட்டாங்க. ஆம்ப்ளிடியூட் எப்படி கால்குலேட் பண்றது? யோசி. ரைட், ஒரே நிமிஷம் டேட்டா எடுத்துக்கலாமா?
வழக்கம் போல x equal to a sin omega t. சரி, இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் தெரியுமே எங்களுக்கு. இதாவது மீன் பொசிஷன்ல வெலாசிட்டிக்கு a ஒமேகா cos omega t, cos omega t. வெலாசிட்டி 0.25 ஏன்னா கொஸ்டின்ல இருக்கு, இல்ல 1/4 கூட எடுத்துக்கலாம். ஏக்கு ஏ தான், ஏவை தேடி போயிட்டு இருக்கும். ஒமேகாவுக்கு அப்படியே வச்சுக்க முடியாது, டைம் பீரியட் இருக்கு, அதனால 2π ஒமேகா 6 செகண்ட். காஸ் ஒமேகா டி, ஒமேகாவுக்கு 2π/6 ஏன்னா 2π/t. டைம் மீன் பொசிஷன், அட் மீன் பொசிஷன்ல ஃபவுண்ட் 1 செகண்ட், அது அங்கதான் போடணும் 1 செகண்ட். இது ஈக்குவேஷன் 1. அப்படி சால்வ் பண்ணு. 0.25 a π/3, இந்த 2ம் 6 π/3. இந்த இடத்துல cos π/3. அப்ப 0.25க்கு 1/4 எடுத்துக்கிறேன். a π/3 cos 60 1/2. கத்துக்கிட்டீங்களா? cos 60 1/2 பை சால்வ் பண்ணிருங்க. இங்க பை a/6 ஈக்குவல் டு 1/4ல பை a/6 ஈக்குவல் டு 1/4. அப்ப a வேணும்னா 2 2s are 4, 3 2s are 6. a வேணும்னா 3/2π. ஏதாவது ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணி. a ஈக்குவல் டு 3/2π ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படிதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெலாசிட்டி கொடுத்துருவாங்க, டைம் பீரியட் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு ஆம்ப்ளிடியூட் கேட்பாங்க. இப்போ வேற கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. v ஈக்குவல் டு a ஒமேகா காஸ் ஒமேகா டி, v ஈக்குவல் டு a ஒமேகா காஸ் ஒமேகா டி. அவ்வளவுதான். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது சொல்லுமா. சார் எனக்கு இது ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல ஒரு क्वेश्चन டவுட் இருக்கு சார். ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஒரே நிமிஷம். வினயாமா ஒரு நிமிஷம். இப்ப சொல்லுங்க. கேக்குதா? சார் எக்கோ அடிக்குது சார். சார் ஃபர்ஸ்ட் கிளியரா இருந்துச்சு சார். ஒரு நிமிஷம். செக். மைக் மறுபடியும் மைக்லாம் நல்லா இருக்கு, ஸ்பீக்கர் இந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்கு. சார் இப்போ கேக்குது சார். வேற ஏதாவது பேசுங்க வசந்த். எஸ் சார். எல்லாமே அப்படிதான் இருக்கா? ஒரே நிமிஷம். இப்ப 2 ஸ்பீக்கர் பக்கத்துல வச்சா எக்கோ வரும். அது பேர் என்ன, ஏதாவது சவுண்ட் சரியா கேட்காத போகுமா? இதே பிரச்சனையா இருக்குதுகிட்ட. பேசுங்க வசந்த். கேக்குதா? எஸ் சார். வினயா? எஸ் சார் கேக்குது சார். இப்ப பேசுங்க மறுபடியும். இது ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். ஓ, பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. சவுண்ட ரொம்ப ஜாஸ்தியா வச்சிட்டேன். ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல ஒரு क्वेश्चन டவுட் இருக்கு சார். என்னவா சவுண்ட் சொல்லுப்பா. நான் क्वेश्चन ரீட் பண்ணட்டுமா சார்? சொல்லுமா. Two particles execute SHM of same amplitude and frequency on parallel lines. Okay. They pass one another when moving in opposite directions. Each time when their displacement is half of the amplitude, the phase difference between them is. போகும் பொழுது ஹாஃப்க்கும் வரும் பொழுது ஹாஃப்க்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் கேக்குறாங்களா? எஸ் சார். போகும் பொழுது ஃபேஸ் டிஃபரன்ஸ் இப்போ இந்த இடம் t/12 ஆமா? எஸ் சார். வரும் பொழுது இந்த இடத்துல இருந்து கம்ப்ளீட்டா இங்க t/4,
ஒரே நிமிஷம். இந்த இடம் t/6 ஒன்று பண்ணோம். a sin t/12 வச்சுக்கிட்டு ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். t/6 வச்சுக்கிட்டு ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். தென் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். இப்போ y = a sin ஒமேகா t கரெக்டா? எஸ் சார். y க்கு பதிலா a/2 போட்டு a sin ஒமேகா t, ஒமேகா t க்கு பதிலா t/2π/t. ரெண்டு டைம் பீரியட் இருக்கு. டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே நிமிஷம். அந்த क्वेश्चन ஒரு சென்ட் பண்ணுங்க. எஸ் சார். குரூப்லயா சார்? குரூப்ல கூட போட்டுட்டு பாப்போம். இது பேசின வரைக்கும் எல்லாரும் கிளியர் தானே? ஸோ y = a sin ஒமேகா t, v = a ஒமேகா cos ஒமேகா t. இப்போதைக்கு ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெலாசிட்டியும் பேசியிருக்கேன். எந்த கொஸ்டின்? அடுத்தது ஆக்சலரேஷன் போலாமா? சீக்கிரம் அனுப்பி விடுமா. நான் சென்ட் பண்ணிட்டேன் சார். ஆப்ஷனே காணோம். சார் இப்போ சென்ட் பண்ணியிருக்கேன் சார். ரைட். வேற அந்த क्वेश्चन ரீட் பண்ணி பாரு ஒரு டைம். சார் அதுல ஏன் சார் parallel lines கொடுத்திருக்காங்க? क्वेश्चनல அப்படிதான் கொடுத்திருக்காங்க. two particle execute simple harmonic motion, same amplitude and frequency. amplitude சேமா இருக்கு, frequencyயும் சேமா இருக்கு. parallel lines ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா சார்? அப்படி இல்லம்மா, parallel லைன்ல டிராவல் ஆகுதுன்னு அவங்களே சொல்லிருக்காங்க. क्वेश्चन அது. ஓகே சார். இதோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆப்போசிட்ல பை. இது எப்படி சால்வ் பண்ணணும்னா ஒரே நிமிஷம். ஆப்போசிட்ல டிராவல் ஆகுது, வெலாசிட்டி அந்த இடத்துல ஈக்குவல், பட் சைன் ஆப்போசிட்டிவ். கீழே இருந்து போகும்பொழுது வெலாசிட்டி, மேல இருந்து வரும்போது வெலாசிட்டி. போகும்போது வெலாசிட்டி குறையும், வரும்போது வெலாசிட்டி அதிகமாகும். கவனி எல்லாருமே. இந்த இடம் x = 0, இந்த இடம் x = +a. போகும்பொழுது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும், வரும்பொழுது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனா வெலாசிட்டியோட அளவு சேம் தான், மேக்னிடியூட் சேம், பட் சைனு ஆப்போசிட் சைனா இருக்கும். இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. x1க்கு பதிலா a sin ஒமேகா t, x2க்கு பதிலா அதே a sin ஒமேகா t தான். ஃபேஸ் டிஃபரன்ஸ் தெரியாதனால +5, இந்த 5 தேடி தான் போயிட்டு இருக்கேன். ரெண்டும் ஒன்னாவே ஒரு இடத்துல மீட் பண்ணுதுன்னு அர்த்தம். கரெக்டா இந்த இடத்துல x1 = x2. அப்படின்னா sin ஒமேகா t = sin ஒமேகா t +5 ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். ஏன்னா அவங்க ஆம்ப்ளிடியூட் சேம்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி சேம்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ போய் சேர்ந்துருச்சு. அதனால sin ஒமேகா t = sin ஒமேகா t +5 கத்துக்கிட்டீங்களா? ஸோ ஃபங்க்ஷனை விட்டுருங்க, சைனை விட்டுருங்க. வேற என்ன பண்ணலாம்? ஃப்ரீக்வன்சி சேம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சார் ஆப்ஷன்ஸ்ல பை இருக்கு சார். ஆமாம்மா, ஆப்ஷன்ஸ்ல பையனா அது கிளாஸ் சொல்லி தரும்போது ஆப்போசிட்ல டிராவல் ஆகுது, அதனால 180 டிகிரின்னு சொல்லுவோம். பட் சரியான பதில் பை. ரைட்டு, ரைட். இது நான் போறதுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணி லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. அடுத்து போலாமா? கிட்டதான் இருக்கும். 245 கத்துறேன். நான் ஆக்சலரேஷன் மட்டும் முடிச்சிடறேன். ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் y = a sin ஒமேகா t இவ்வளவு நேரம் பேசிட்டோம். v = a ஒமேகா cos ஒமேகா t பேசிட்டோம். ஆக்சலரேஷன் வெலாசிட்டியை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது ஆக்சலரேஷன். வெலாசிட்டியை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கிறது ஆக்சலரேஷனா? அப்ப என்ன ஆகும் தெரியுமா? அப்ப ஆக்சலரேஷன் = -ω² a sin ஒமேகா t. நான் ஒண்ணுமே பண்ணல,
வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். ஏ சைன் ஒமேகா டி ஒய். இப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். இப்படியும் சொல்லலாமா? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்கு கேபிட்டல் ஏ ஆக்சலரேஷன், capital A acceleration, omega angular frequency, இந்த A amplitude. ரைட், ஒரே நிமிஷம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இந்த கொஸ்டின் தான். கவனி, ஆக்சலரேஷன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. இது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய், இதுக்கு பதிலாக ஒய். எனக்கு பதில் சொல்லுங்க. அட் மெயின் பொசிஷன், இதான் மெயின் பொசிஷன். y0, ஆமா சார். ஆக்சலரேஷன் 0, ஆமா. வெலாசிட்டி மேக்ஸிமம் a ஒமேகா. இங்க வெலாசிட்டி 0, டிஸ்பிளேஸ்மென்ட் பாசிட்டிவ் மேக்ஸிமம், ஆக்சலரேஷன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் a, ஆம்ப்ளிடியூட் a. ஏன் தெரியுதா உங்களுக்கு? ஒய்க்கு பதிலாக a, இந்த இடம் ஒய்க்கு பதிலாக a. பாசிட்டிவ் சைட்ல ஆக்சலரேஷன் நெகட்டிவ். ஏன்னா போக 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 டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாகுது, வெலாசிட்டி குறையுது, ஆக்சலரேஷன் குறையுது. திரும்ப லெஃப்ட் பக்கம் வந்தீங்கன்னா y ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ. ஏன் சொல்லு? ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஏ கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ், வெலாசிட்டி 0. இப்போ ஒரு பெண்டுலம் ஆசிலேட் ஆகும் பொழுது அட் மீன் பொசிஷன்ல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல, இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல கத்துக்கணும். அடுத்தது, கிராஃப் நெகட்டிவா இருக்கிறதுனால எப்படி சார் ஸ்டார்ட் ஆகும்? ஆக்சலரேஷன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. நெகட்டிவ்ல இருக்கு, சைன் ஃபங்க்ஷனா இருக்கு. பா, இது கத்துக்கோங்க எல்லாரும் நல்லா. இந்த கிராஃப் சைன் கிராஃப், பட் நெகட்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால மைனஸ். ரைட்டா? இப்போ 3 கேள்வி கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லு. இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா தெரிஞ்சிடும். y equal to a sin omega t, v equal to a omega cos omega t, acceleration minus omega square a sin omega t. இப்போ சொல்ல ட்ரை பண்ணுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வெலாசிட்டிக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு? பை பை 2. அழகா சொன்னீங்க. ஒரு சைனு ஒரு காசு, ஒரு காசு ஒரு சைனு. வெலாசிட்டி ஆக்சலரேஷன் பை பை 2. பை பை 2. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சலரேஷன் பை. பை. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாரு எல்லாரும். அந்த பேப்பர்ல क्वेश्चन நம்பர் 1 நான் ஷேர் பண்ணல, அப்படியே படிச்சு காட்டுறேன். ஆக்சலரேஷன் வெலாசிட்டியை விட எவ்வளவு லீட்ஸ்ன்னு கேட்கிறாங்க. ஆக்சலரேஷன் வெலாசிட்டியை விட எவ்வளவு லீட்ஸ்? எவ்வளவு லீட்ஸ்? பை பை 2. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட வெலாசிட்டி பை பை 2 லீட்ஸ். அப்ப என்ன கத்துக்கணும்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி பை பை 2, வெலாசிட்டி ஆக்சலரேஷன் பை பை 2, தென் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சலரேஷன் பை. ரைட்டா? பட் இப்போ நீ கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கிறது, சொல்யூஷன்ல கொடுத்துருக்கிறது ரெண்டுமே ஆப்போசிட்ல டிராவல் ஆகிறதுனால ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை, அவ்வளவுதான் அதில் எடுத்திருக்காங்க. அதை கொண்டு வரதுக்கு தான் இந்த டெரிவேஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் டக்குன்னு அந்த சைன் ஒமேகா டி பிளஸ் பை, சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா போட்டு இந்த சைனை கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு அங்கே போத்தவரை சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பின்னு போட்டு சால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்து வெலாசிட்டியோட சைன் சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்து அப்புறம் லாஸ்ட் என்ன பண்றாங்க, 180 டிகிரி ப்ரூவ் பண்றாங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ரெண்டு பார்ட்டிகல் சேம் ஆம்ப்ளிடியூடு சேம் ஃப்ரீக்வன்சி, மாறி இருந்தா வேணா நம்ம சால்வ் பண்ணி கத்துக்கலாம். சேம் ஆம்ப்ளிடியூட் சேம் ஃப்ரீக்வன்சி பட் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்னாலே ஃபேஸ் டிஃபரன்ஸ் உனக்கு நல்லா தெரியும், பை 180 டிகிரி. ரைட்டா? இது இப்போதைக்கு அதை எப்படி எடுத்துக்கோ, சொல்யூஷன் போட்டு அனுப்புறேன், அது புரியுதான்னு பாரு, இல்லைன்னா அதை விட்டுரு. ரைட், அடுத்து போலாமா? ஃபோர்ஸ் போயிடுமா?
டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். ஓகே, ஃபோர்ஸ் மட்டும் கத்துக்கிட்டா டக்கு டக்குன்னு அடுத்த வேலைக்கு போயிடலாம். இப்போ ஒரு 50 சம்மாவது சால்வ் பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு தான் உன்னோட வேலை. ஆக்சலரேஷன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய் சைன் ஒமேகா டி. ஆமா சார். ஃபோர்ஸ் வேணும்னா எம்ஏ மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஒய் சைன் ஒமேகா டி. கத்துக்கிட்டீங்களா? எம் ஒமேகா ஸ்கொயர் ஒய் இல்ல, இது ஏ சைன் ஒமேகா டி, இது ஏ சைன் ஒமேகா டி. ஏ சைன் ஒமேகா டிக்கு பதிலாக தான் மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஒய். இந்த இடம் உனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. எம் ஒமேகா ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நான் கேன்னு எடுத்துக்கிறேன். கவனி எல்லாரும். கே தான் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இல்ல ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இங்க இன்னும் சூப்பரான விஷயம் எல்லாம் வரப்போ. கேக்கு பதிலா எம் ஒமேகா ஸ்கொயரா சார்? ஆமா. பட் கே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இல்ல ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கோங்க. ஒமேகா ஸ்கொயருக்கு கே பை எம். ஒமேகா வேணும்னா ரூட் ஆஃப் கே பை எம். அடுத்தது ஒமேகாவுக்கு பதிலா 2 பை நியூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம். இல்லைன்னா ஒமேகாவுக்கு பதிலா 2 பை பை டி ரூட் ஆஃப் கே பை எம். டைம் பீரியட் வேணும்னா 2 பை ரூட் ஆஃப் எம் பை கே. ஃப்ரீக்வன்சி வேணும்னா 1 பை 2 பை ரூட் ஆஃப் கே பை எம். 2025ஓட நீட் கொஷின். இதுல ரொம்ப கவனமா கவனிங்க. டைம் பீரியடும் மாஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஃப்ரீக்வன்சியும் மாஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நல்லா கத்துக்கோ. ஃப்ரீக்வன்சி கேட்டாங்கன்னா 1 பை 2 பை ரூட் ஆஃப் கே பை எம். டைம் பீரியட் கேட்டாங்கன்னா 2 பை ரூட் ஆஃப் எம் பை கே. கே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், எம் மாஸ். அப்போ ஃப்ரீக்வன்சியும் மாஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரைட்டா? ஒரே நிமிஷம். சுவாரஸ்யமா இருக்கும் பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். இந்த ஐடியாவில் என்ன டாபிக் உள்ளாரே போல இருந்தாலும் அந்த 2025 கொஸ்டின் ஞாபகம் வந்துச்சு. ஒரே நிமிஷம். எல்லாம் குரூப் பாரு. இப்போ நீ அடுத்த கிளாஸ் வரதுக்குள்ள ஷேர் பண்ணி வச்சிரும்ப. எல்லாமே ஒரு டைம் பாரு. 2025ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த லெசன்ல இருந்து. அதுல செகண்ட் கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். என்னன்னா ஒரு பாக்ஸ் இருக்காம்ப, ஆசிலேட்டிங் ஸ்ப்ரிங் ஆஃப் மாஸ். இங்க ஒரு ஸ்ப்ரிங்கு, ஒரு பாக்ஸ் அதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபில்டு வித் சாண்டு, மண் அதில் கொட்டி வச்சுட்டாங்க. இந்த பாக்ஸ் வந்து ஆசிலேட் ஆகுது. ஆசிலேட் ஆகுதுன்னா ஸ்ப்ரிங் அப்படியே மேலே இங்கேயும் குதிக்குது இல்லை, மேலே இங்கேயும். ஆக்சுவலாக ஸ்ப்ரிங் கான்செப்ட் தான், நான் சொன்ன ஃபார்ம்லாம் அதே தான். டி ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப் எம் பை கே, ஃப்ரீக்வன்சி 1 பை 2 பை ரூட் ஆஃப் கே பை எம். பாக்ஸ் ஆசிலேட், சாண்ட் லீக்ஸ் ஸ்லோலி. சாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிகிட்டே இருக்கு. ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆவரேஜ் ஆம்ப்ளிடியூட். ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுது, ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகுது. ஆம்ப்ளிடியூட்னா இந்த இடம் ஆம்ப்ளிடியூட். ஃப்ரீக்வன்சி ஒமேகா இல்ல 2 பை நியூ. ஒமேகா ஈக்குவல் டு 2 பை நியூ. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா, ஃப்ரீக்வன்சி நியூ. கிராஃப் கொஷின் கேட்டிருக்காங்க. இது எப்படி தெரியுமா யோசிக்கணும்? டைம் பீரியடுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் கிராஃப் டிரா பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஒரே நிமிஷம். யோசிச்சு பாரு. ஃப்ரீக்வன்சிக்கும் மாஸுக்கும் என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். யாராவது சொல்லுங்க. இது ஒமேகாவா இருந்தாலும் கரெக்ட் தான், நியூவா இருந்தாலும் கரெக்ட் தான். ஏன்னா ஒமேகாவுக்கு பதிலா ரூட் ஆஃப் கே பை எம், ஃப்ரீக்வன்சிக்கு பதிலா 1 பை 2 பை ரூட் ஆஃப் கே பை எம். அவங்க கிராஃப்ல கொடுத்துருக்கிறது ஒமேகா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒமேகாவுக்கும் டீக்கும் டிரா பண்றீங்க. இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன். எல்லாம் நல்லா யோசி சார். ஒமேகாவுக்கும் மாஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சாண்ட்ல, அதாவது அந்த பாக்ஸ்ல இருந்து அந்த சாண்ட் வெளில இறங்க மாஸ் குறையும். மாஸ் குறைஞ்சதுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாகும்.
அப்போ ஆப்ஷன் 1 கரெக்டா இருக்கலாம், ஆப்ஷன் 3 கரெக்டா இருக்கலாம், ஆப்ஷன் 4 கரெக்டா இருக்கலாம். பாருங்க அந்த 3 ஆப்ஷன்லயுமே கிராஃப் வந்து இந்த மாதிரி போகுது. ரைட்டா? கத்துக்கிட்டியா? ஃபர்ஸ்ட் கிராஃப் பாரு, ஒமேகாவும் ஏவும் மேக்ஸிமம் போகுது. செகண்ட்ல ரெண்டுமே குறைஞ்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. தேர்ட்ல ஒமேகா மேல போயிருக்கு, ஆம்ப்ளிடியூடு ஃபிளாட்டா இருக்கு. டி பாத்தீங்கன்னா ஒமேகா இந்த மாதிரி மேல போயிருக்கு. சரி புரிஞ்சிருச்சு, மாஸ் குறையுது, அதனால மாஸுக்கும் ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ மாஸ் டிக்ரீசஸ், ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுது. இது புரிஞ்சிருச்சு எங்களுக்கு. ஏன் ஆம்ப்ளிடியூட் குறையிற மாதிரி காமிச்சிருக்காங்க? இங்கேயும் எஃபெக்டிவ் மாஸ் குறையிறதுனால, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, நிறைய எனர்ஜி லீக் ஆகுறதுனால, நிறைய எனர்ஜி வேஸ்டா போறதுனால ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகுது? டிசிபேஷன் ஆஃப் எனர்ஜி. இப்போ மேலங்கிட்டே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு, சாண்ட் ஃபுல்லா லீக் ஆகிட்டு இருக்கு, அதோட எனர்ஜி லாஸ் ஆக ஆம்ப்ளிடியூடையும் குறையுது. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பாருங்க, ஆம்ப்ளிடியூட் ஏன் ஆம்ப்ளிடியூட் குறையுதுன்னு கேட்டாங்கன்னா, டிசிபேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆசிலேஷன் நடக்கும் பொழுது எனர்ஜி லாஸ் ஆகுது, எனர்ஜி லாஸ் ஆனால் அதால மேக்சிமம் போக முடியல, அதனால ஆம்ப்ளிடியூட் டிக்ரீஸ் ஆகுது. ஆப்ஷன் டி ரொம்ப சரி. கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் இந்த கம்பாரிசன் போட்டு கத்துக்கணும். புரிஞ்சிச்சா? அடுத்து இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஃபோர்ஸ் எனர்ஜி வரைக்கும் போயிட்டு நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துருங்க. கரெக்டாக 3 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2:45 to 3 பிரேக் எடுத்துக்கோ. 3 to 4:30 அந்த செஷன் சூப்பராக முடிச்சு கொடுத்துறேன். ஓகே சார், ஆக்சலரேஷன் முடிஞ்சது, ஃபோர்ஸ் முடிஞ்சது, டிஸ்பிளேஸ்மெண்ட் முடிஞ்சது, வெலாசிட்டி முடிஞ்சது. அடுத்தது அங்கேருந்து போகிறது எனர்ஜி போகணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். இதான் மீன் பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, வெலாசிட்டி மேக்ஸிமம், ஆக்சலரேஷன் 0, ஃபோர்ஸ் 0. ஆக்சலரேஷனுக்கு என்னவோ அதே தான் ஃபோர்ஸுக்கு. பாசிட்டிவ் மேக்ஸிமம் y = +a, வெலாசிட்டி 0, ஆக்சலரேஷன் -ω²a, ஃபோர்ஸ் ஒரு m சேர்த்துக்கோங்க, m ω²a. இங்க வந்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் -a, வெலாசிட்டி 0, ஆக்சலரேஷன் +ω²a, ஃபோர்ஸ் +m ω²a. அவ்வளவுதான். இந்த விஷயம் வரைக்கும் உங்களுக்கு நான் புரிய வச்சிருக்கேன். அவங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அங்கிருந்து உங்களால வெலாசிட்டி போக முடியும், ஆக்சலரேஷன் போக முடியும், டைம் பீரியட் போக முடியும், 0 to a/2 டைம் என்னன்னு போக முடியும், 0 to a டைம் போக முடியும், a/2 to a டைம் போகலாம். ப்ராக்டிஸ் பண்ணனா ஈஸியா முடிச்சு விட்டுலாம், ஒண்ணுமே இல்லை. ரைட், சரி, எல்லாம் முடிஞ்சிச்சு. எனர்ஜி சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து 15 நிமிஷம் எனர்ஜி முடிச்சு கொடுத்துறேன். எப்பவுமே டோட்டல் எனர்ஜி வேணும்னா சம் ஆஃப் கைனடிக் அண்ட் பொட்டென்ஷியல். இல்லை, கைனடிக் அண்ட் பொட்டென்ஷியல். ஆசிலேஷன் நடக்குது, இங்க கைனடிக் எனர்ஜி எவ்வளோ, பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ, டோட்டல் எனர்ஜி எவ்வளோ. காலங்காலமா படிச்சுட்டு இருக்க டோட்டல் எனர்ஜி மாறாது, டோட்டல் எனர்ஜி இஸ் கான்சர்வ். ஒன்னு கைனடிக் 1னா, பொட்டென்ஷியல் 9னா, டோட்டல் 10. 2 8 10, 3 7 10. அப்ப அந்த 10 மாறாது. கைனடிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் தான் மாறும். SHMல கைனடிக் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் சொல்லி கொடுங்க சார். பட் டெரிவேஷன் ஸ்கிப் பண்றேன். கைனடிக் எனர்ஜி ½ m ω² a² - y². படிங்க. கைனடிக் எனர்ஜி ½ m ω² a² - y². கைனடிக் எனர்ஜி ½ m ω² a² - y². மறந்து போய் ω² போட்டா நீயும் பதில் சொல்ல. மறுபடியும் ஒரு டைம் எழுதுறேன். ½ m ω² a² - y². கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது பொட்டென்ஷியல் சொல்லி கொடுங்க சார். படிங்க. ½ m ω² y². இது பொட்டென்ஷியல். டோட்டல்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் எனர்ஜி ½ m ω² a². ½ m ω² a². ரைட். இப்ப 3 எனர்ஜியோட ஈக்குவேஷன் உனக்கு சொல்லிட்டேன். திருப்பி ஒரே ஒரு டைம் சொல்லிட்டு சம் எப்படி போடணும், ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும், இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துறேன். கவனி. டெரிவேஷன் தான் 5 மார்க் டெரிவேஷன். அப்போ ஸ்கூல்ல நடத்தும் போதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். இப்போதான் கிராஷ், அந்த பிரச்சனையே இல்லை நமக்கு.
ஃபார்முலா மட்டும் டக்குன்னு படிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெண்டுலம் ஆசிலேட் ஆகுது. ஒரு பாடி நகர்றதுனாலே இட் ஹாஸ் எனர்ஜி. அதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், டோட்டல் எனர்ஜி கண்டிப்பா இருக்கும். எப்பவுமே கைனடிக் எழுதும் பொழுது ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். எப்பெல்லாம் எம் ஒமேகா ஸ்கொயர் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் கே ஞாபகம் இருக்கு அவனுக்கு. இப்பதான் கத்து கொடுத்தேன். ஒமேகா ஸ்கொயர் வேணும்னா கே பை எம் மறக்க கூடாது. ஒமேகா ஸ்கொயர் வந்து கே பை எம். அப்ப கே வேணும்னா ஒமேகா ஸ்கொயர் எம். பொட்டென்ஷியல் எனர்ஜி half m omega square y square. Total energy half m omega square a square. ஃபார்முலா முடிஞ்சது சார். இந்த y வச்சுக்கிட்டு தான் எங்க எவ்வளோன்னு சொல்ல போறோம். இப்ப மீன் பொசிஷன் பாருங்களேன். y equal to 0. இங்க y equal to 0ன்னு கொடுங்க. y equal to 0ன்னு கொடுத்தா அப்படியே பாரு டோட்டல் எனர்ஜி வந்துருச்சு. half m omega square a square. ஆமா சார். y 0ன்னு கொடுங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. அப்ப என்ன கத்துக்கிறீங்கன்னா அட் மெயின் பொசிஷன் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் டோட்டல் எனர்ஜி 10 ரூபாய். பொட்டென்ஷியல் 0. உணர்றீங்களா? அட் மெயின் பொசிஷன் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம், பொட்டென்ஷியல் 0. அப்படியே எக்ஸ்ட்ரீம் பாருங்க. y equal to plus a, y equal to minus a. ரெண்டுத்துலயும் பாருங்க. கைனடிக் எனர்ஜி 0. ஏன் 0? y equal to plus a கொடு, y equal to plus a கொடு, a minus a 0. பொட்டென்ஷியல் எனர்ஜி u ஃபார்முலா இருக்குல்ல, அதுல y க்கு பதிலா a கொடுங்க, a ஸ்கொயர். டோட்டல் கிடைச்சிச்சா? அப்ப பொட்டென்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி 0, பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். உங்களுக்கு புரியுதா? மீன் பொசிஷன்ல இருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் போனாலும், மீன் பொசிஷன்ல இருந்து நெகட்டிவ் மேக்ஸிமம் போனாலும், எக்ஸ்ட்ரீம்ல கைனடிக் 0, பொட்டென்ஷியல் மேக்ஸிமம். சரி, அப்ப ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இங்க வாங்க. இந்த இடம் மீன் பொசிஷன், பாசிட்டிவ் மேக்ஸிமம், நெகட்டிவ் மேக்ஸிமம். இப்போ எல்லாத்தையும் ஒரு கிராஃப்ல கொடுத்துறேன். x equal to 0 by x y உன் விருப்பம் தான். வெலாசிட்டி a ஒமேகா, ஆக்சலரேஷன் 0, கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம், பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. இவ்வளவும் தெரியணும். அட் மீன் பொசிஷன் சொல்லிட்டா டக்குன்னு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க y equal to plus a, x யூஸ் பண்ணிருக்கேன்னா x equal to plus a, வெலாசிட்டி 0. வெலாசிட்டி 0னா உனக்கே புரியணும் கைனடிக் எனர்ஜி 0. கைனடிக் எனர்ஜி 0னா அப்படியே பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கும். ஆக்சலரேஷன் கண்டிப்பா நெகட்டிவா இருக்கும், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ. இந்த இடம் x equal to minus a எடுத்துக்கிட்டீங்கன்னா வெலாசிட்டி 0, ஆக்சலரேஷன் பாசிட்டிவ். வெலாசிட்டி 0 சார், அதனால கைனடிக் எனர்ஜி 0, அதனால பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவா தெரியணும். கத்துக்கிட்டீங்களா? இப்ப அது பிரச்சனை இல்லை. a/2ல கைனடிக் எவ்வளோ, பொட்டென்ஷியல் எவ்வளோ, ரேஷியோ சொல்லுங்க. a/√2ல கைனடிக் எவ்வளோ, பொட்டென்ஷியல் எவ்வளோ, இதெல்லாம் கேட்பாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? இங்க வாங்களேன் பாரு. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து a/2, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் கைனடிக் அண்ட் பொட்டென்ஷியல்னு கேட்குறாங்க. நீ உடனே என்ன பண்ற? கைனடிக் எனர்ஜி ஈக்குவேஷன் எழுதுங்க. half m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயருக்கு பதிலா a ஸ்கொயர் பை 4. ஏன்னா yக்கு பதிலா a/2. half m ஒமேகா ஸ்கொயர் 4a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் 3a ஸ்கொயர் பை 4. 3/4 மட்டும் வெளில எடுத்துரு. half m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர். சரி, இது டோட்டல் எனர்ஜி ஆச்சு. ஆமா, அப்ப கைனடிக் எனர்ஜி என்ன வேணும்னா 3/4 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜின்னு சொல்றீங்க. இப்போ உனக்கு தெரியுதா? மொத்தம் 100 ரூபாய், அதுல கைனடிக் எனர்ஜி 75 ரூபா, மீதி 25 ரூபா. 1/4 டைம்ஸ் ஆஃப் e, 1/4 டைம்ஸ் ஆஃப் e. கத்துக்கிட்டீங்களா? ஸோ கைனடிக் எனர்ஜி 3/4 டைம்ஸ்னா பொட்டென்ஷியல் 1/4. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப கைனடிக்கும் பொட்டென்ஷியலுக்கு ரேஷியோ எடுத்தா இது 3/4 டைம்ஸ் ஆஃப் e, இது 1/4 டைம்ஸ் ஆஃப் eன்னா 3:1 பை கேட்ட கொஸ்டின். அப்ப என்ன அர்த்தம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் a/2 இருக்கும் பொழுது கைனடிக் பொட்டென்ஷியல் ரேஷியோ 3:1. நான் உங்களுக்கு கத்து கொடுத்தது கைனடிக் பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல் கைனடிக் கேட்டாங்கன்னா 1:3ன்னு கத்துக்கணும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். கைனடிக் எனர்ஜியும்
பொட்டென்ஷியல் எனர்ஜியும் 1:1 இருக்கணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கணும்? போன கொஸ்டினே கேள்வி கொடுத்து பதில், இங்க பதில் கொடுத்து கேள்வி. அப்போ 1:1னா கைனடிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப half m omega square a square minus y square half m omega square y square ரெண்டு ஈக்குவல் போட்டுமா? half m omega square a square minus half m omega square y square equal to half m omega square y square. இது அப்படியே அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. இந்த பக்கம் 1/2 1/2. அப்போ half m omega square a square equal to, அந்த பக்கம் நம்ம பிளஸ் ஆயிடும், 1/2 1/2 1 ஆயிடும். அப்ப m omega square y square ஆயிடும். m omega square m omega square போய் சேர்ந்துருச்சா? அடுத்தது நீங்க தேடி போறது y square தேடி போயிட்டு இருக்கீங்க. y square equal to a square by 2 y equal to a by root 2 ன்னு கத்துக்கணும். பிரமாதமான கொஸ்டின். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் a by root 2 இருக்கும் பொழுதுதான் கைனடிக்கும் பொட்டென்ஷியலோட ரேஷியோ 1:1 பிரமாதமா கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம், அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். இப்போ 2 கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கேன். a by 2 a by root 2, a by 2 3:1, a by root 2 1:1. பட் நான் சொன்னல எலிப்டிக்கல் பாத்துன்ட்டு, எஸ்ஹெச்எம்ல நடக்கிறது எலிப்டிக்கல் ஈக்குவேஷன் சொன்னால, அது கொஸ்டின் நம்பர் 11. ஒரு டைம் ஃப்ரீயா இருக்கும்போது கொஸ்டின் நம்பர் 11 படிச்சு பார்த்துக்கோ. கொஸ்டின் நம்பர் 13 பாரு, நான் ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன்ல, அதுல கொஸ்டின் நம்பர் 13 இந்த கொஸ்டின் தான். நம்ம எப்படி கேட்டிருக்கான்னா வேற மாதிரி கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் தான், ஒரு கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க எல்லாரும். A particle start oscillate simple harmonic motion from equilibrium position. The ratio of kinetic energy and potential energy of the particle at the time t/12. கேள்வி புரியுதா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா y கொடுத்துருக்காங்க, a/2 கொடுத்தாங்க, a/√2 கொடுத்தாங்க, அப்ப கேட்டாங்க. இப்ப t கொடுத்துருக்காங்க, t கொடுத்துட்டு கைனடிக் பொட்டென்ஷியல் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். எப்படி சார் சால்வ் பண்றது? உனக்கு தான் தெரியுமே, t கொடுத்தா y கண்டுபிடிச்சலாமே. a sin omega t, y க்கு பதிலா a sin omega உடைச்சிடுங்க, 2π/t, t க்கு பதிலா t/12, சாரி t க்கு பதிலா கேபிட்டல் T/12, t போயிடுச்சு. 2 12 6 sin π/6, sin π/6 sin 30, sin 30 1/2, ஆமா a/2. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா a/2ல கைனடிக் பொட்டென்ஷியல் ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்பதானே படிச்சோம், a/2ல 3:1, ஆப்ஷன் பி. கத்துக்கிட்டீங்களா? எவ்வளவு சூப்பரா இல்ல? இதே நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா a/2ல சொன்னேன், அவங்க அதை மீறி டைம்குள்ளார போயிட்டாங்க. அப்ப டைம் ஈக்குவல் டு t/12 இருந்தா கைனடிக் பொட்டென்ஷியல் ரேஷியோ. உங்ககிட்ட ஒரு கேள்வி, பதில் சொல்றீங்களா? டைம் ஈக்குவல் டு t/6 இருக்கு, அந்த நேரத்துல கைனடிக் பொட்டென்ஷியல் ரேஷியோ. உங்களுக்கான நேரம் ஒரு நிமிஷம் கூட இல்ல, அதுக்கு முன்னாடி சொல்லுங்க சீக்கிரம். ஏ முதல்ல கண்டுபிடிச்சிட்டு, அதை கண்டுபிடிச்சிட்டு கைனடிக் பொட்டென்ஷியல் போங்க. ஆன்சர் என்னப்பா?
ஓகே, முதல்ல ஏ எவ்வளோ, ஒய் எவ்வளோ, ஏன் பேச மாட்டேற, ஒய் எவ்வளோ கேக்குதா? root 3a by 2. root 3a by 2 செக் பண்ணிடுவோமா? y equal to a sin omega t. போல சால்வ் பண்ணுங்க, டக்கு சால்வ் பண்ணுங்க. y க்கு பதிலா a sin ஒமேகாவுக்கு பதிலா 2 pi by t, t க்கு பதிலா t by 6, t போயிடுச்சு 5 by 3 sin 60 root 3 by 2 root 3a by 2. இதான் y. முதல்ல y கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் கைனடிக் பொட்டன்ஷியல் ரேஷியோ கேட்பாங்க. கைனடிக் எனர்ஜி ஹாஃப், நல்லா கத்துங்க, m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் 3a ஸ்கொயர் பை 4. ஏன்னா ரூட் ஸ்கொயர் இல்லை, y ஸ்கொயர் 3a ஸ்கொயர் பை 4. இப்போ இது ஏன்னா இது நான் ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கிறேன். சால்வ் பண்ணீங்கன்னா 1/2 m ஒமேகா ஸ்கொயர் 4a ஸ்கொயர் மைனஸ் 3a ஸ்கொயர் a ஸ்கொயர் பை 4. ஸோ அப்படின்னா 1/2 m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் 1/4 நான் வெளில எடுத்துட்டேன். அவ்வளோதானே. கைனடிக் எனர்ஜி 1, பொட்டென்ஷியல் எனர்ஜி 3. உங்களால உணர முடியுதா? என்ன பண்ணியிருக்கேன் பாரு, half m ஒமேகா ஸ்கொயர் 4a ஸ்கொயர் மைனஸ் 3a ஸ்கொயர் a ஸ்கொயர் பை 4. நமக்கு டோட்டல் எனர்ஜி வர்ற மாதிரி பார்த்துக்கணும். half m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் வந்து டோட்டல் எனர்ஜி. அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து e by 4 இருந்தா பொட்டென்ஷியல் அதுல மீதி தான் இருக்கும் 3/4. அப்ப கைனடிக் பொட்டென்ஷியல் 1:3ன்னு கத்துக்கணும். அப்ப இந்த மாடல் எப்படி கத்துக்கணும்னா, டைம் பீரியட் கொடுப்பாங்க, அங்கிருந்து y போகணும், yல இருந்து கைனடிக் பொட்டென்ஷியல் போகணும். ஸோ கைனடிக் ஈக்குவேஷன் வழக்கம் போல 1/2 m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் பொட்டென்ஷியல் 1/2 m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் 1/2 m ஒமேகா ஸ்கொயர் y ஸ்கொயர். இது எல்லாமே டோட்டலை வச்சு தான் சொல்லணும். 1/2 m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர். y வேல்யூ கொடுத்துட்டு ரேஷியோ கேட்கலாம், இல்ல t வேல்யூ கொடுத்துட்டு ரேஷியோ கேட்கலாம்னு கத்துக்கலாம். ரைட், இன்னும் 2 நிமிஷம் மட்டும் ஒரு கிராஃப் மட்டும் போட்டு காமிச்சிடுறேன். இங்க போடலாம். எந்த கிராஃப் டோட்டல் எனர்ஜி, எந்த கிராஃப் கைனடிக் எனர்ஜி, எந்த கிராஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு தெரிஞ்சுக்கணும். டோட்டல் எனர்ஜி எப்பவுமே கான்ஸ்டன்ட், மாறாது. இந்த இடம் மீன் பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, எக்ஸ்ட்ரீம் பிளஸ் a, இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் மைனஸ் a. அட் மீன் பொசிஷன் யார் மேக்ஸிமம்? கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம். அப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பவுல இந்த மாதிரி கவுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த கிராஃப் வந்து கைனடிக் எனர்ஜியோட கிராஃப். எப்படி சார் கைனடிக் எனர்ஜி சொல்லி கொடுத்தீங்க? சொன்னீங்க அட் மீன் பொசிஷன் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் கைனடிக் எனர்ஜி 0, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் கைனடிக் எனர்ஜி 0. அட் மீன் பொசிஷன் பொட்டென்ஷியல் 0, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் பொட்டென்ஷியல் மேக்ஸிமம். தெரியுதா? இப்போ இந்த கிராஃப் நல்லா படிக்கணும். இந்த கிராஃப் இருக்கு பாருங்க, இந்த கிராஃப் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியோடது, இந்த கிராஃப் வந்து கைனடிக் எனர்ஜியோடது. கத்துக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நேரம் வந்தீங்கன்னா பெண்டுலம் சம்மு, ஸ்ப்ரிங் சம்மு, ஸ்ப்ரிங்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ், ஸ்ப்ரிங்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல், இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஒரே நிமிஷம். அந்த பேப்பர்ல அரௌண்ட் நிறைய எல்லாம் வேணாம், வேற நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, 60 சம்மு தான், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. கிளாஸ் வந்து ஒரு 4:30க்குள்ள முடிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 hours உட்காந்து என்ன பண்றேன், அந்த 60 சம்மையும்